Hi everyone. Today I am discussing about Java programming. அதாவது நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஜாவானா என்ன ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ ஏன் நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு நம்ம எல்லாருமே ஜாவா ஸ்டடி பண்ணுறோம் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி C++ அப்படின்னு எடுத்தீங்கன்னா நார்மலாக C++ல என்ன சொல்லுவோம், இஸ் அ பேசிக் கான்செப்ட் ஆஃப் ஊப்ஸ் அப்படின்னு. நார்மலாக C++ ரெண்டே நம்ம எடுத்தாலும் இஸ் அ பேசிக் லெவல் ஆஃப் ஸ்ட்ரக்சரிங், தட்ஸ் இட். ஓகே, we have say that is a basic level of structure program. Okay, and then C++ல ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் அப்படின்னு எடுத்தோம்னா என்ன சொல்லுவோம், இம்பார்ட்டன்ட் கான்செப்டை பேசிக் கான்செப்ட் ஆஃப் ஹூப்ஸ், கிளாஸ், ஆப்ஜெக்ட், மெத்தடு, இன்ஹெரிட்டன்ஸு, பாலிமார்ஃபிசம்ஸு, இந்த மாதிரி வந்து நிறைய கான்செப்ட்ஸ் வந்துட்டு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் ஜாவா வந்துட்டு இஸ் அ பியூர் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் நம்ம வந்து பியூர் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம், பிகாஸ் ஆஃப் இப்போ நார்மலாக C++ ப்ரோக்ராம் எடுத்துட்டிங்கன்னா எப்படி இருக்கும், நார்மல் C++ ப்ரோக்ராம். Now we can see the C++ program. Hash include hash include iostream dot h இந்த மாதிரி கொடுப்போம். class name இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு இப்படி void main of அப்படின்னு எழுதுவோம். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட ஜாவா ப்ரோக்ராம். ஓகேங்களா, பட் C++ பொறுத்தவரையும் கிளாஸ் யூஸ் பண்ணியும் எழுதலாம், கிளாஸ் இல்லாமையும் என்னால் எழுத முடியும். ஓகே, ஸோ கிளாஸ் இல்லாமல் எப்படி C++ எழுதலாம், ஃபார் எக்ஸாம்பிள் is a first is a basic thing. ஓகே, ஸோ C++ல கிளாஸ் எல்லாம் எப்படி எழுதலாம், void main of இதில் நான் என்னால் என்ன பண்ண முடியும், ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி எழுத முடியும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேசிக் கான்செப்ட் ஆஃப் ஹூப்ஸ், கிளாஸ், ஆப்ஜெக்ட்ஸ், மெத்தட்ஸ் இதை யூஸ் பண்ணி எழுதலாம், அது இல்லாமல் எழுத முடியும். ஓகே, பட் ஜாவான்னு எடுத்தோம்னா நம்மளை பொறுத்தவரை ஜாவா ப்ரோக்ராம்ஸுங்கிறது இஸ் அ பியூர் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஜாவா இஸ் அ பியூர் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சிஸ்டம். Java is pure object oriented programming system. Okay, ஏன் நாம் இதை pure object oriented programming system சொல்கிறோம், without any class we can not using or creating Java program. ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியாது, எந்த ஒரு கிளாஸும் இல்லாமல் ஓகே ஜாவா ப்ரோக்ராமை க்ரியேட்டும் பண்ண முடியாது, யூஸும் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக ஒரு ஸ்மால் பிரிண்ட் ஆஃப் நார்மலாக ஒரு ஸ்மால் இப்போ எப்படி C++ல பிரிண்ட் ஆஃப் ஸ்கேன்ஆஃப்னு எடுத்து பண்ணுறோம், அந்த மாதிரி ஜாவாலையும் ஒரு ஸ்மால் திங் டிஸ்பிளே பண்ணணுன்னாலும் நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும், ஒரு ஸ்மால் கிளாஸஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ண முடியும். ஓகேங்களா, வித்தவுட் எனி கிளாஸ் வி கான் கிரியேட்டிங் எனி ஜாவா ப்ரோக்ராம். ஓகே, சரி, இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஜாவா பொறுத்தவரையும் பார்த்தோம்னா ஓகே யார் டெவலப் பண்ணாங்க அப்படின்னு இஸ் ஜேம்ஸ் க்ளோசின். ஓகே, ஜேம்ஸ் க்ளோசின், மைக்கேல் பேட்ரிக் இவங்க தான் ஜாவா டெவலப் பண்ணாங்க 1995 அட் சன் மைக்ரோ சிஸ்டம், இப்போ ஆரக்கிள் கார்பரேஷனோட மிங்கிள் ஆகிடுச்சு. ஓகே, மீன்வைல் இப்போ பேசிக் கான்செப்ட் ஆஃப் ஹூப்ஸ், இன்ஹெரிட்டன்ஸு அண்ட் தென் அரேஸ், கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே C++ல என்ன பார்க்குறீங்களோ அது அப்படியே ஜாவாவில் ஒர்க் பண்ணுவீங்க. எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லாமல் அந்த C++ல வந்துட்டு இந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் இஃப் பிரான்ச்சிங், லூப்பிங்ஸ் இதில் என்ன பார்க்குறீங்களோ அது அப்படியே என்ன பண்ணுவோம், ஜாவாலே ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம். ஓகே, பட் என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரக்சர்ஸ் மட்டும் வேரி ஆகும். ஜாவாங்கிறது இஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர், C இஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர், C++ இஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர், அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே வெரி ஈஸியஸ்ட் திங். என்னை பொறுத்து ப்ரோக்ராமிங் இஸ் அன் வெரி ஈஸியஸ்ட் திங், அவ்வளோதான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதுதான் ஜாவோட இன்ட்ரோடக்ஷன். ஓகேங்களா, ஸோ
அடுத்தது ஜாவாங்கிறது இஸ் அ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் அப்படிங்கும். ஜாவா இஸ் எ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். ஏன் நாம் அது வந்துட்டு ஜாவா வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் அப்படிங்கிறோம்? பிகாஸ் ஆஃப் என்னால் ஜாவாவை எந்த ஒரு ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் வேண்டாலும் ஜாவா ப்ரோக்ராம் எழுத முடியும். ஓகேங்களா? அது விண்டோஸாக இருக்கலாம், இல்லை விண்டோஸ் 8.1 இருக்கலாம், விஸ்டாவாக இருக்கலாம், ஒரு எக்ஸ்பியாக இருக்கலாம், எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருந்தாலும் சரி. பட் எனக்கு ஜேடிக்கிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் இருந்தால் போதும், என்னால் என்ன பண்ண முடியும், ஜாவா ப்ரோக்ராம்ஸை ரன் பண்ண முடியும் ஈஸியாக. ஓகே, ஸோ இப்போ இந்த சாஃப்ட்வேர் பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணும்போது தான் வாட் இஸ் இந்த ஜேடிகேனா என்ன அப்படின்னா ஜாவா டெவலப்மெண்ட் டூல் கிட் வாங்க. ஓகே, ஸோ ஜாவா டெவலப்மெண்ட் டூல் கிட் இப்போ நம்ம ரீசெண்டாக வேர்ஷன் ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா 101 டில் நம்ம வேர்ஷன்ஸ் பார்த்தோம்னா ஜேடிகே 1.8 வரை வந்தாச்சு. ஓகேங்களா? 1.8 வரை ஜேடிகே இருக்குது. ஓகே, இப்போ இதில் சில இம்பார்ட்டண்ட் கீவேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் இஸ் அன் ஜேவிஎம், ஜாவா விர்ச்சுவல் மெஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் ஜேஆர்இ அப்படின்னு சொல்லுவாங்க. த ரீசன் இல்லை கேப்ஸ் வரும் ஜேஆர்இ. அண்ட் தென் ஜேவிஎம் இப்படி சொல்லுவோம். ஓகே, JVM is a Java virtual machine, JRE is a Java runtime environment. ஸோ ஓகே சார், ஜேவிஎம்னா என்ன அப்படின்னு டவுட்ஸ் இருக்கலாம் நிறைய. ஸோ ஜேவிஎம் மீன்ஸ் உன்னோட கோடு, இப்போ ஒரு நார்மல் கோட் ஜாவா கோடு எழுதுறீங்க அப்படின்னா நார்மலாக ஒரு ஜாவா கோடை ரைட் பண்ணும்போது என்னோட கம்பைலர் என்ன பண்ணும், கம்பைலர்னு எதை கம்பைலர்னு சொல்லுவோம், ஜேஐடி இஸ் அ கம்பைலர். ஓகே, ஸோ ஜேஐடி ஜஸ்ட் இன் டைம் இஸ் அ கம்பைலர். இப்போ நார்மலாக ஜேவிஎம் பொறுத்தவரை என்ன சொல்லலாம், ஸோ ஜேவிஎம்மோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கோடை லோட் பண்ணும், வெரிஃபை பண்ணும், நம்ம கோடில் என்ன பண்ணும், எக்ஸிக்யூட் பண்ணும். இது எல்லா ஒர்க்கும் தான் ஜேவிஎம்மோட ஒர்க். ஜிஆர்இயோட ஒர்க் என்ன, உன்னோட ப்ரோக்ராம்ஸை இப்போ நார்மலாக ஜாவா ப்ரோக்ராம் எடுத்துட்டேன்னா நார்மல் ஜாவா ப்ரோக்ராம் கம்பைல் பண்ணுறேன். கம்பைல் பண்ணி என்ன ஆகுது, எனக்கு ஒரு பைட் கோட், அதாவது ஒரு கிளாஸ் ஃபைலை கிடைக்கும். அந்த கிளாஸ் ஃபைலை வச்சு தான் என்னால் என்ன பண்ண முடியும், ஒரு கம்பைலர் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட்டை வியூ பண்ணிக்காங்க. அப்போ எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் வேண்டாலும் என் கம்பைலர்ஸ் ரன் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறது தான் ஜிஆர்இயோட ஒர்க். ஓகேங்களா? அதாவது பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ஸ் சொல்கிறோம்ல, அதுதான் ஜிஆர்இயோட ஒர்க். ஓகே, ஸோ அப்புறம் மீன்வெல் அப்படி நம்ம டிஸ்கஸ் பண்ண போனோம். அடுத்தது இஸ் அ ஈஸியஸ்ட் திங், ஜாவோட ஃப்யூச்சர், ஜாவா எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, ஓகே, என்ன மாதிரி டைப் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ்லாம் ஜாவா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்ளிகேஷன் பார்த்தோம்னா விண்டோஸ் பேஸ்ட், அதாவது நார்மல் சாஃப்ட்வேர்னு எடுத்துட்டோன்னா ஒரு 2 வேஸில் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும். ஒன் இஸ் அன் விண்டோஸ் பேஸ்ட் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், மொபைல் பேஸ்ட் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட். ஓகே, ஸோ இப்போ விண்டோஸ் பேஸ்ட் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இப்போ நார்மலாக ஒரு கோர் ஜாவா அப்ளிகேஷன்ஸ் வச்சு என்னால் என்ன பண்ண முடியும், ஒரு விண்டோஸ் பேஸ்ட் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் ஒர்க் பண்ண முடியும். அதே ஜாவா மட்டும் இல்லை, VB.NET, C#.NET, ஸோ இதெல்லாம் வச்சு என்னால் என்ன பண்ணுவோம், ஒரு விண்டோஸ் பேஸ்ட் அப்ளிகேஷன் டெவலப் பண்ண முடியும். ஒரு வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்னா என்ன பண்ணலாம், அட்வான்ஸ்ட் ஜாவா. ஓகே, ஸோ அட்வான்ஸ் ஜாவானா எதை சொல்லலாம், நார்மலாக HTML அண்ட் தென் CSS, JSP, Servlet, ஓகே, JSP, Servlet. ஸோ இந்த மாதிரி வச்சு என்னால் என்ன பண்ண முடியும், ஒரு விண்டோஸ் வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணலாம். அதே மொபைல் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ்னால் என்ன பண்ண முடியும், ஆண்ட்ராய்ட் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் தான் மொபைல் பேஸ்ட். பிகாஸ் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியோட நீட் அப்படின்னு எடுத்திங்கன்னா அந்த 3 வேஸில் தான் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்ஸ் பண்ணும். ஓகே, ஸோ இந்த 3 வேஸில் தான் மெயினாக விண்டோஸ் பேஸ்ட் அப்ளிகேஷனாக இருக்கலாம், ஒரு கஸ்டமரோட நீட், வெப் பேஸ்ட் அப்ளிகேஷனாக இருக்கலாம், ஆர் ஆண்ட்ராய்ட் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி நீடில் தான் நம்மளோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் வருது, பூம் ஆகிட்டு இருக்கு டெக்னாலஜி. ஓகே, ஸோ பிகாஸ் ஒரு ப்ரோக்ராமிங்கை பற்றி நீங்கள் ஸ்டடி பண்ணுறீங்கன்னா why we can study that programming language, எதுக்கு நம்ம அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை ஸ்டடி பண்ணுறோம், எப்படி நம்ம என்ன மாதிரி அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை லேர்ன் பண்ண போகிறோம், அதுதான் மெயின் திங் பார்க்குறோம். ஓகேவா? ஸோ ஓகேம்மா, நெக்ஸ்ட் we discussing about the different type of application development. ஓகே, ஸோ இதில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், நோ ப்ராப்ளம். இப்போ நார்மலாக ஜாவா பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா சேம் திங் இஸ் அ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட், இதெல்லாம் நார்மல் திங். அதை செக்யூர்னு சொல்கிறது இதெல்லாம் நார்மல் திங்.
ஓகே. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா பொறுத்தவரை யார் டெவலப் பண்ணாங்க அப்படின்னா நிறைய ஹிஸ்ட்ரி சொல்லிகிட்டே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஓக்குங்கிற நேம் இருந்துச்சு. அடுத்து என்ன பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட்டு க்ரீன் டாக்குங்கிற நேம், அண்ட் தென் ஓக்குங்கிற நேம் இருந்துச்சு. அண்ட் தென் 1995ல ஜாவாங்கிற நேமை ரீசேஞ்ச் பண்ணாங்க. டில் ஜேடிகே 1.8 வரையும் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ it's not very difference between the Java 1.6 and 1.7 or 1.8. இப்போ ஜேடிகே 1.6க்கும் ஒரு ஜேடிகே 1.7க்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்சஸ்லாம் இருக்காது. ஒரு ஸ்மால் சிம்பிள் டிஃப்ரென்சஸ் தான் ஜேடிகே 1.6 1.7க்கும். சம் சேஞ்சஸ் பிகாஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 1.6 அண்ட் 1.7ஓட டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 1.6ல் வந்துட்டு எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்லாம் நார்மலாக எழுதுவோம். பட் 1.7ல் என்ன பண்ண மாட்டோம், எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் எழுதும் போது ட்ரை வித் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். ட்ரை வித் ரிசோர்ஸில் எப்படி என்னோடய ரிசோர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் பண்ணுறது, பிகாஸ் ஆஃப் ஆட்டோ க்ளோசபிள் அண்ட் க்ளோசபிள் இன்டர்ஃபேஸில் யூஸ் பண்ணி எப்படி நான் க்ளோஸ் பண்ணுறது. ஓகேங்களா. அதே மாதிரி வந்துட்டு லோக்கலைசேஷன் கான்செப்ட்ஸு அண்ட் தென் லிட்ரல்ஸ் வந்துட்டு அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுறது, இது மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்மால் கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்து டிஃபர் ஆகும் ஜாவா 6க்கும் 7க்கும். ஓகே. லேட்டர் சாப்டரில் இதை பற்றி எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வி கேன் டிஸ்கஸிங் அபவுட். ஓகே. சரிம்மா. இப்போ நான் வந்துட்டு எதில் ட்ரைன் பண்ண போகிறேன் எல்லாத்தையும் அப்படின்னா, ஓகேவா, நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு எக்லிப்ஸில் தான் ட்ரைன் ஆகும். ஓகேவா. ஸோ எக்லிப்ஸை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் எப்படி ஒர்க் பண்ணுறது, ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் ஹலோ ஜாவா அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமை எப்படி வந்து டெவலப் பண்ணுறது தான் பார்க்கணும். ஓகே. சரி. நவ் வி டிஸ்கஸிங் அபவுட் த எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா. ஸோ நார்மலாக வந்துட்டு வெளியே ஷார்ட்கட் வச்சுருக்கேன். ஜஸ்ட் கிளிக் ஓவர் இட். எக்லிப்ஸ் இண்டிகோ தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ எக்லிப்ஸ் இண்டிகோவில் தான் ஃபுல் செஷன்ஸ் சாப்டர் பை சாப்டர்ஸ் டெய்லி அப்டேட்ஸில் எக்லிப்ஸ் இண்டிகோ வச்சு தான் நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ண போகிறோம். we can working in Eclipse Indigo versions. Okay. I think everyone has been clear why we are using in Java applications. Okay. So கொஞ்சம் later ஆகும். First time on the Eclipse work ஆக later. It's not a problem. Okay. And then we can creating the Java program through a notepad also. என்னால் என்ன பண்ண முடியும், ஒரு நோட்பேட்ஸ் யூஸ் பண்ணியும் என்னால் ஜாவா ப்ரோக்ராம்ஸை ஒர்க் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நோட்பேட் ட்ரை பண்ணுவோம், அப்புறம் எக்லிப்ஸ் அப்படி பார்ப்போம். ஓகே. ஃபர்ஸ்ட் ஃபைல் நியூ. ஓகே. not save. Okay, no problem. Save notes 1. Okay. Okay. Now only smallly there will be loaded, no problem. இப்போ நோட் பேடில் நீங்கள் யூஸ் பண்ணுறது எப்படி பண்ணுவீங்க, class name should be capital letter because Java is a case sensitive. ஓகே. ஜாவாங்கிறது எப்படி சொல்லுவாங்க, இஸ் a case sensitive. எப்போவுமே கிளாஸுங்கிறது கேபிட்டல் லெட்டரில் தான் இருக்கணும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ரு கேபிட்டலாக தான் இருக்கும். ஸோ கிளாஸ் நேம் ஷுட் பி கேபிட்டல் லெட்டர். ஃபர்ஸ்ட் லெட்டர் இஸ் அண்ட் கேப்ஸ். எப்போவுமே ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸில் தான் கிளாஸ் நேம் இருக்கும். ஓகேவா. ஸோ அடுத்து என்ன பண்ணுறேன், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஆஃப். ஓகே. ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ் ஆஃப் தான் கொடுக்கணும்னு இல்லை, நீங்கள் என்ன வேண்டாலும் கொடுக்கலாம். இட்ஸ் நாட் ஏ ப்ராப்ளம். ஓகே. ஏன்னா எல்லாம் நம்மளோட ஜாவா ப்ரோக்ராம் எல்லாம் ஸ்ட்ரிங்காக தான் கன்வெர்ட் பண்ணி எடுக்க போகும். ஸோ அடுத்தது சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, பிகாஸ் ஆஃப் நான் வந்துட்டு இப்போ ஜாவா அப்படின்னு எடுத்தோம்னா ஒரு ஜஸ்ட் ஒரு கன்சோலில் டிஸ்பிளே பண்ண போகிறேன்னா சிஸ்டம் டாட் டாட் பிரிண்டலன் தான் கொடுக்கும். அதே மாதிரி தான் இப்போ C++ எடுத்தோன்னா சி அவுட், சின்னு எடுத்தோன்னா பிரிண்ட் ஆஃப். அதே மாதிரி தான் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலனுங்கிறது ஜஸ்ட்டு ஒரு டேட்டாவை கன்சோலில் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா. சிஸ்டம் இஸ் அ ப்ரீடிஃபைன் கிளாஸ், அவுட் இஸ் அன் ஆப்ஜெக்ட், பிரிண்டல் இஸ் அ ப்ரீடிஃபைன் மெத்தட், பிரிண்ட் ஸ்ட்ரீம்ங்கிற கிளாஸில் யூஸ் பண்ணுறோம். சரிங்க சார், இந்த சிஸ்டம் பிரிண்டர் பிரிண்ட் ஸ்ட்ரீமில் நான் எப்படி கிளாஸஸ் தான் நான் யூஸ் பண்ணுறது, எந்த மாதிரி நான் ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னா, ஸோ அடுத்த நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு செஷன்லேயும் ஏபிஇஸ்னால் என்ன இதை பற்றிலாம் பார்ப்போம். நம்மளோட டிஃபால்ட் ஏபி ஜாவாவில் எடுத்துட்டோம்னா இம்போர்ட் ஜாவா டாட் லேங் டாட் ஸ்டார்
அந்த லேங்கிற டிஃபால்ட் ஏபியில் தான் சிஸ்டம்ங்கிற கிளாஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணல, அங்கே மேலே இம்போர்ட் பண்ணணும்னு அவசியம். ஜஸ்ட் என்ன பண்ணுறோம், வெல்கம், அவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ணுறேன், சேவ் பண்ணுறேன், ஃபைல் சேவ். ஓகே, ஸோ டெஸ்க்டாப்லேயே நான் சேவ் பண்ணுறேன். ஜஸ்ட்டு ஃபைல் நேம் இஸ் 4.java. ஸோ உங்களோட ஃபைல் நேமும் கிளாஸ் நேமும் சேமாக இருக்குன்னு அவசியம் இல்லை. பிகாஸ் என்னோடய மெயின் கிளாஸை வச்சு தான் என்னோடய ஜாவா ப்ரோக்ராமுங்கிறது ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் என்ன வேண்டாலும் கொடுத்துக்கலாம், இட்ஸ் நாட் ஏ ப்ராப்ளம். ஓகே, ஸோ சேவாக இருக்கான்னு பார்த்துக்கலாமா? ஓகே ஓகே, சேவாக இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்துனேன், இது வந்து ஒரு நோட் பேட். ஓகேவா? ஸோ ஒரு நோட் பேடில் ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் இருக்குது. இதை நான் கம்பைல் பண்ண எனக்கு என்ன க்ரியேட் ஆயிருன்னு சொல்லியிருக்கிறேன், நார்மல் ஜாவா ப்ரோக்ராம் கிளாஸ் ஃபைலாக க்ரியேட் ஆகும். அப்போ எப்படி நான் கமெண்ட் பண்ணி கம்பைல் பண்ணுவேன்னா, சிஎம்டியில் கமாண்ட் ப்ரோட்டில் ஒர்க் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு சிடி டெஸ்க்டாப். ஓகே, அடுத்து என்ன பண்ணுறேன், சிடி டெஸ்க்டாப் ஒன்று ஜாவா சீசன் கமாண்ட். என்னோடய கிளாஸ் நேம் என்ன, ஓகே, என்னோடய ஃபைல் நேம் என்ன, foo.java, ஜாவாசி ஃபைல் நேம் .java. கம்பைல் பண்ணியாச்சு. இப்போ கம்பைல் பண்ணோன்னே எனக்கு என்ன இருக்கும்னா, ஒரு கிளாஸ் ஃபைல் க்ரியேட் ஆகும். இஸ் அன் கிளாஸ் ஃபைல். என்ன கிளாஸ் நேம் கொடுக்குறியோ அதில் தான் கிளாஸ் ஃபைல் க்ரியேட் ஆகும். அடுத்து என்ன பண்ணுறேன், ஜாவா, என்னோடய மெயின் கிளாஸ் நேம் என்ன, சாம்பிள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்னோடய அவுட்புட் டிஸ்பிளே. ஓகே, இது வந்து நம்ம நோட் பேடில் ஒர்க் பண்ணுறோம். அதே மாதிரி தான் நம்மளோட ஜாவா ப்ரோக்ராமை எக்லிப்ஸில் எப்படி லோட் பண்ணுறது, ஜஸ்ட் சிம்பிள் திங். எல்லாமே இஸ் அன் ஐடி. ஸோ ஒன் ஆஃப் த யூஸிங் சிம்பிள் ஐடி டூல். ஃபைலில் போயிட்டு நியூ ஜாவா ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ ஜாவா ப்ராஜெக்ட் நேம் வந்துட்டு என்ன வேண்டாலும் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட் 1, கேஸ் சென்சிட்டிவ், எல்லாமே கேஸ் சென்சிட்டிவாக கொடுங்க, அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்துட்டு ஜிஆர்இ. ஸோ நான் ஜேடிகே 1.7 தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு அண்ட் தென் ஃபினிஷ், அவ்வளோதான். இப்போ ஆட்டோமேட்டிக்காக டெஸ்ட்டுங்கிற ஃபைலில் எனக்கு டிஸ்பிளே ஆக பாருங்கள், ப்ராஜெக்ட் ஃபைல். இதில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ என்னோடய ஜாவா கிளாஸ் ஃபைல். ஸோ கிளாஸ் நேம் வந்து என்ன வேணாலும் கொடுக்கலாம், app1 பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேங்களா? ஸோ லேட்டராக ஒவ்வொரு கிளாஸஸ்க்கும் டிஸ்கஷன் நம்ம பார்ப்போம். இஸ் நாட் ஏ ப்ராப்ளம். ஓகே, ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே க்ரியேட் ஆகும். ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், system.out.println எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே, println, ஸோ println, ஸோ வெல்கம், அவ்வளோதான். ஸோ சேம் நான் நோட் பேடில் என்ன ஒர்க் பண்ணுறேனோ அதவே என்ன பண்ணிவிட்டு நான் எக்லிப்ஸில் ஒர்க் பண்ணிவிட்டு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. இஸ் ஈஸியஸ்ட் வே. ஐடிஇ டூலில் ஒர்க் பண்ணுறது தான் இஸ் ஈஸியஸ்ட் வே. இப்போ என்ன பண்ணுறேன், ஜாவா ரைட் கிளிக், ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன், ரன் பண்ணியாச்சு, வெல்கம்னு டிஸ்பிளே ஆச்சு, அவ்வளோதான். இது சிம்பிள் திங். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் செஷன்ஸில் இதுதான் ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் செஷனில் என்ன பார்ப்போம்னா, லோக்கல் வேரியபிள்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, அண்ட் தென் குளோபல் கிளாஸ் ஆர் இன்ஸ்டன்ட் வேரியபிள் எப்படி யூஸ் பண்ணுறது, ரன் டைமில் எப்படி இன்புட் வாங்குறது, இதெல்லாம் நெக்ஸ்ட் செஷன்ஸில் நான் கொடுக்குறேன். அண்ட் தென் அப்டேட்டட் என்னோடய வெப்சைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.jprogramming.in போய்ட்டு அப்டேட்டட் நோட்ஸை பாருங்கள். அண்ட் தென் when I have time, I do update daily. Okay, thank you so much everyone.